பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளினுடைய தியானத்துக்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 146 அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, ஆண்டவரை துணையாகவும் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாகவும் தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, உங்களை பாக்கியவான்களாய் பாக்கியவதியாய் நித்தமும் ஆசீர்வதிக்க கர்த்தர் தயவு பெருத்தவராய் இருக்கிறார். அந்த 6 முதல் பிரியமானவர்களே பின்பகுதியில் இருக்கக்கூடிய வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அவர் அருளுகிறவராய் இருக்கிறார் என்றால், பிரியமானவர்களே, நம்மேல் அவர் வைத்திருக்கிறதான உண்மை உத்தமத்தை அவர் காக்க வல்லவராயிருக்கிறார். 7வது வசனத்திலே பார்க்கிறோம், நமக்கு நியாயம் செய்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார், விடுதலை ஆக்குகிறார். 8வது வசனத்திலே கண்களை கர்த்தர் திறக்கிறார், தூக்கி விடுகிறார், சிநேகிக்கிறார். 9வது வசனத்திலே பார்க்கிறோம், காப்பாற்றுகிறார், ஆதரிக்கிறார் என்று எல்லாம் அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இப்படியாக அவர் நமக்கு நன்மை செய்து அவர் ராஜரீகம் பண்ணுகிறார் தலைமுறை தலைமுறையாக என்று 10வது வசனத்திலே பார்க்கிறோம். எப்பொழுது இப்படிப்பட்டதான ஒரு பாக்கியத்தை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அருளுகிறவராக இருக்கிறார் என்றால், எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். நம்முடைய நம்பிக்கையை, நீர்தான் எனக்கு துணை, நீர்தான் எனக்கு சகாயர், நீர்தான் என்னுடைய வாழ்க்கையின் உண்மையே நான் சார்ந்திருக்கிறேன் என்று நாம் அவரை சார்ந்திருக்கும் போது நமக்கு கிருபை உள்ள தயவு பாராட்டுகிறார். அது நமக்கு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, பிரியமான பாக்கியத்தை நமக்கு அருளக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. யாரை? யாக்கோபின் தேவன் பிரியமானவர்களே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களோடு கூட உடன்படிக்கை செய்த தேவன், வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன், அவை எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன் என்று ஆணையிட்ட தேவன் இந்த ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபை எப்படியெல்லாம் ஆசீர்வாதமாக அவருடைய வாழ்க்கையை தேவைகளை சந்தித்தாரோ ஆச்சரியமாய் அற்புதமாய், அதுபோல அவரை துணையாக கொண்டிருக்கிறவர்கள், யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில முற்பிதாக்களை தேவன் எப்படி தெய்வீக தயவை பாராட்டி அவர்களுக்கு நன்மை செய்தாரோ, அதே போல எப்படி அவர்களை பாதுகாத்தாரோ, எப்படி அவர்களுடைய தேவைகளை சந்தித்தாரோ, அதுபோல அவர் நம்மையும் சந்திக்கிறவராய் இருக்கிறார். நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே சார்ந்து இருக்கிறவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். சங்கீதம் தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சங்கீதங்களின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷி பாக்கியவான், பாக்கியவதி என்று. இந்த உலகத்திலே தேவன் இல்லை என்றும் தேவனை நம்புவது விருதா என்று அகங்காரிகளும் மாயையும் பொய்யையும் சார்ந்திருக்கிறவர்களை நாம் நோக்கி பார்க்காமல், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைத்து ஆசீர்வதித்து அருளுகிற கர்த்தர், நமக்காக சிலுவையிலே நம்முடைய ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருப்பது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. சங்கீதம் 84:12 கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க நாம் ஒருபோதும் ஐயப்பட வேண்டாம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நமக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார்,
கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டியவைகளை செய்வதற்கு நீதி செய்கிற தேவனாய் அவருக்கு காத்திருக்கிற அனைவரையும் அவர் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, பிரியமானவர்களே, விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். ஆண்டவருடைய ஆலோசனைகளுக்கு, உபதேசங்களுக்கு, அறிவுரைகளுக்கு விவேகமாய் ஞானமாய் செவி கொடுக்கிறவன் நன்மையை பெறுவான், அவன் பாக்கியவான் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். ரோமர் 15ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும். பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொள்ளும் போது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது, பரிசுத்த ஆவியானவரை நாம் சார்ந்து இருக்கும்போது அவருடைய பலம் நமக்கு நம்பிக்கையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புகிறவராயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பிரியமானவர்களே, எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவன் உள்ள தேவன் மேல், அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் மேல் நம்பிக்கையை வைத்திருப்பது நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னும் ஏசாயா 26ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 3-4 இந்த வசனத்தை வாசித்து நாம் செபிக்கலாம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களை உம்மையே அவர்கள் நம்பியிருக்கிறபடினால் அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் நீர் பூரண சமாதானத்தை, பூரண ஆசீர்வாதத்தை, பூரண சுகம், பலன், ஜீவனை நீர் காத்துக்கொள்ள வல்ல தேவனாய் இருக்கிறீர். கர்த்தரை என்னென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா உங்களுக்கும் எனக்கும் நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஆமேன். God bless you.